Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸ்ல கிச்சன் கேபினெட்ஸ்ல ஷெல்ஃப் லைனர்ஸ் எப்படி ஈஸியா போடுறது அப்படினு பார்க்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸ் கிச்சன் ஷெல்ஃப்ல எப்படி போடுறது அப்படினு ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி கிச்சன் ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சதுண்டு அப்படின்னா கண்டிப்பாக ஷெல்ஃப் லைனர்ஸ் ஒட்டுறது நல்லது தான் அப்படின்னு நான் சொல்வேன். உங்கள் வீட்டை ரொம்ப நீட் அண்ட் டைடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ரீசெண்டாக பொங்கல் கிளீனிங் பண்ணும்போது கிச்சன் ஷெல்ஃபில் பேப்பர் எல்லாம் மாற்றும் போது ஷெல்ஃப் லைனர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாம் வாங்கினேன். கிச்சனில் கேபினெட்ஸ், ட்ராயர்ஸ், ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் பாதுகாக்குது. கிச்சனில் கேபினெட் செய்யறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அது ரொம்ப நாளைக்கு அழகாக நீட்டாக புதுசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாம் வாங்கி போடலாம். கேபினெட்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கிறது வந்து செல்ஃப் அதேசிவ் ஷெல்ஃப் லைனர்ஸ். செல்ஃப் அதேசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம். பீல் அண்ட் ஸ்டிக் மாதிரி தூசியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒட்டணும். இல்லாட்டி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து சரியாக ஒட்டாது. ஈஸியாக பின்னாடி இருக்கிற பேப்பரை பீல் பண்ணோமா அப்புறம் ஸ்டிக் பண்ணோமான்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. இது எப்படி மினுமின்னு மினுக்குது பாருங்கள். கிளிட்டரி ஷெல்ஃப் லைனர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அழகுக்காக மட்டும் இதை நான் வாங்கலை. இந்த மாதிரி மினுமினுப்பாக இருந்துச்சுன்னா கரப்பாம்பூச்சி வராது. கரப்பாம்பூச்சிக்கு வந்து வெளிச்சம், மினுமினுப்பு இதெல்லாமே வந்து பிடிக்காது. அது எப்போவுமே வந்து இருட்டை தேடி தான் போகும். இன்னொரு ரீசன், கரப்பாம்பூச்சிக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கவே பிடிக்காது. என்னோடய பழைய ஷெல்ஃப் லைனர்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா நான் எறும்பு கரப்பாம்பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சாக்கில் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷெல்ஃப் லைனர்ஸ் போட்டிருப்பேன். இங்கே அதுக்கு அவசியமே இல்லை. அதே மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு செலஃபன் டேப் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் இங்கே வேலை இல்லை. எல்லா ஷெல்ஃபையும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அந்தந்த ஷெல்ஃப் லைனர்ஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ வந்து ஒரு ஷெல்ஃபாக ஷெல்ஃப் லைனர்ஸை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் தனியாக தான் இந்த வேலையை பார்க்குறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ண ஷெல்ஃப் லைனர்ஸை கரெக்டாக பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. 4 பக்கமும் கொஞ்சம் கூட அசையாமல் ஏதாவது வந்து வெயிட் வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே இருக்கிற பேப்பரை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மெதுவாக இப்படியே இழுத்துட்டே வாங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் வந்து ஒட்டுறதுக்காக கையில் ஒரு துணி வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் இப்படி அமுத்திக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா பேப்பர் வந்து நல்லா ஸ்மூத்தாக அப்படியே அழகாக ஒட்டிக்கலாம். இது தனியாக செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால இன்னொருத்தவங்களை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். லைனர்ஸ் வந்து மாய்ஸ்சர், அதாவது ஈரத்தன்மையிலேருந்து பாதுகாக்குது. உட்டன் கேபினெட்ஸில் தண்ணி படப்பட அந்த கேபினெட்ஸ் சீக்கிரமாக வீணாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் வந்து கழுவுன பாத்திரத்தை எல்லாம் நல்ல மொட்டை மாடி வெயிலில் காய வச்சு அப்புறம் கேபினெட்ஸில் அடுக்குறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வெயிலுக்கு எங்கே போகிறது? பாத்திரத்தை கழுவணுமா, சும்மா பேருக்கு 10 நிமிஷம் கூடையில் கவுத்துட்டு டக்குன்னு பாதி காஞ்சும் காயாமலும் இருக்கிற பாத்திரத்தை கேபினெட்ஸில் அடுக்கிட்டு மற்ற வேலையை பார்க்கறதுக்கு தாங்க டைம் இருக்குது. இந்த ரீசனுக்காக தான் ஷெல்ஃப் லைனர்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம். உட்டன் கேபினெட்ஸ்க்கு தண்ணி அப்புறம் ஈரத்தன்மை மாய்ஸ்சர்லேருந்து பாதுகாக்கிறது இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் தாங்க. உட்டன் கேபினெட்ஸில் டைரெக்டாக ஈர பாத்திரம் அடுக்கணும்னா நாள் ஆக ஈரம் அப்படியே உட்டில் இறங்கி அந்த இடம் எல்லாமே ஊறி அப்படியே உப்பி இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து டிசைன் வேறு தேவைப்படுது, இல்லாட்டி இதில் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த நம்ம கேபினெட்ஸோட கிச்சன் கேபினெட்ஸோட சர்ஃபேஸை வந்து இது எதுவுமே டேமேஜ் பண்ணாது. ரிமூவ் பண்ணுற சமயத்தில் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸில் இருக்கிற க்ளூ மார்க் இருக்கு இல்லையா, அது கூட அதில் படாது. நம்ம ஈஸியாக நீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்புறம் ஈஸி டு க்ளீன். இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். SV கலெக்ஷன்ஸோட பீல் அண்ட் ஸ்டிக் வால்பேப்பர். இது வந்து ஹை குவாலிட்டி வினைல் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது. ஒரு வெட் டவல், ஒரு ஈர டவல் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதனால வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நம்ம பாத்ரூம்ஸில் கூட இந்த ஷெல்ஃப் லைனர்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்ல மெஜாரிட்டியான வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸஸ்லாம் நல்லா ஒட்டிக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஷெல்ஃப் லைனர்ஸில் இருக்கிற அழகு பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர்ஸ் தான். நல்ல கிளிட்டரியாக இருக்குது, மினுமினுன்னு இருக்குது. இருட்டில் போய் பார்த்திங்கன்னா கூட லைட்டாக அந்த மினுமினுப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ப்ளூ கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் வால்பேப்பர். இது பீல் அண்ட் ஸ்டிக் வினைல் வால்பேப்பர்.
இந்த பீல் அண்ட் ஸ்டிக் வால்பேப்பர் வந்து நல்ல டியூரபிள் வினைல் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸி டு க்ளீன், என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, வாட்டர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃப், ஃபர்னிச்சர் எல்லாம் எரோஷன்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது, ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதனால் வந்து ரொம்ப இன்டோர் யூஸ்க்கெல்லாம் நல்லா சூட்டபுளாக இருக்குது. சூப்பர் ஃபைன் குவாலிட்டி, எக்ஸலண்ட் கலர், டிசைன் எல்லாமே நான் வந்து நல்லா பிடிச்சி தான் வாங்கினேன். இந்த ஒரு ஷெல்ஃபில் மட்டும் நான் எப்படி ஃபுல்லாக ஒட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஷெல்ஃபுக்கு நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். என்னோட போன ஷெல்ஃப் லைனர்ஸ் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டி காமிச்சிருந்துருப்பேன் அந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் எப்படி ஒட்டுறது அப்படின்னு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து செலஃபன் டேப் வந்து சரியாக ஒட்ட மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க மேடம் அப்படின்னு லாவண்யா மொட்டி, சேத்துராமன் நல்ல சிவன் இவங்கெல்லாம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நந்தனா அப்படின்றவங்க வந்து இது வாஷபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து இது வாஷபிள் தான். அந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு இல்லாட்டி பக்கெட் வாஷில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சன் கேபினெட்ஸ் வீணாயிடும், அதனால் ஒரு ஈர துணி வச்சு நல்லாவே தொடச்சி எடுத்துக்கலாம். திவ்யதர்ஷினி கேட்டிருந்தாங்க, ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமே மேடம், கிரானைட்டில் ஒட்டிடுமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டம் கிடையவே கிடையாது. நீட்டாக நம்ம கேபினெட்ஸில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் க்ளூ மார்க்கெல்லாம் அந்த சர்ஃபேஸில் படாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம், நீட்டாக போயிடும். நான் போன வீடியோவில் காமிச்சிருந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து அந்த பின்னாடி ஸ்டிக்கரோடு வராது, பிளெயினாக தான் வந்தது. ஆனால் இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து செல்ஃப் அடேசிவ், பின்னாடி ஸ்டிக்கரோடு வருது. ரெண்டுமே நல்ல அட்வான்டேஜஸ் தான். அது வந்து நீங்கள் ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின்லையோ இல்லை பக்கெட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு திருப்பி நம்ம ஷெல்ஃபில் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து பர்மனெண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லது தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஷெல்ஃப் லைனர்ஸை ஒரே ஒரு ரோல் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா நம்ம ஷெல்ஃப்கெல்லாம் மெஷர் பண்ணி எவ்வளோ ரோல் இன்னும் தேவையோ அவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ரோல் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 2 மீட்டர்ஸ் வந்தது, லெங்த் வந்து 2 மீட்டர்ஸ், பிரெத் வந்து 45 சென்டிமீட்டர்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னா நான் இன்னும் 2 ரோல் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணேன். ஆனால் தனித்தனி ரோலாக வராமல் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு 2 மீட்டர்ஸ் இருந்தது இல்லையா, இப்போ வந்து 4 மீட்டர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக ஒரே ரோலாக எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 699 போட்டிருந்தது. ஆனால் 82% ஆஃபரில் வந்து நான் வந்து 129 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துடும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.